ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்ன இதுன்னா, லைக் வருங்காலத்தில் நம்ம செய்ய போகிற விஷயம். ஸோ இதெல்லாம் எதில் வரும்னா, ஒரு பிளானு, இல்லைனா ஒரு ப்ராமிஸு, இல்லைனா ஒரு ப்ரெடிக்ஷன் என்னது, ஒரு கணிப்பு. ஸோ நாளைக்கு மழை பெய்யும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ். இதெல்லாமே வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வரும். இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஐ வில் வாக் டுமாரோ. நாளைக்கு நான் நடப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அது. She will study in the morning. He will drive the car. They will work next week. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லே உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வேர்ப் இந்த பேஸ் ஃபார்ம். சப்ஜெக்ட்னா என்னது? ஹி, ஷி, இட், தே, ஐ, யூ. அதோட சேர்த்து வில்லு, அதோட சேர்த்து வேர்போட பேஸ் ஃபார்ம். வேர்போட பேஸ் ஃபார்ம்னா என்னது? லைக் ஸோ வாக், டாக், குக், இதெல்லாமே வந்து வேர்போட பேஸ் ஃபார்ம்ல வந்து. நான் பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ஆக்ஷன்ஸ் தட் ஆர் இன் ப்ராக்ரஸ் அட் அ பர்டிகுலர் டைம் இன் ஃபியூச்சர். அதாவது இது எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை குறிக்குதுன்னா, வருங்காலத்தில் ஒரு டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ் வருதோ அங்கெல்லாம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஐ வில் பி வாக்கிங் டுமாரோ அட் 6 AM. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் நடந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஷி வில் பி ஸ்டடிங் அட் 8 PM டுடே. ஹி வில் பி டிரைவிங் டு ஹைதராபாத் பை திஸ் டைம் டுமாரோ. தே வில் பி ஒர்க்கிங் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் பிளஸ் அதோட ஃபியூச்சர் டைமிங். சப்ஜெக்ட்னா என்னது? ஹி, ஷி, இட், தே, யூ, ஐ. வில் பியோட சேர்த்துட்டு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். வாக்குக்கு வாக்கிங்கு, ரன்னுக்கு ரன்னிங். ரொம்ப சிம்பிள் தான். தேங்க்யூ. பார்க்க போகிற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் ஃபியூச்சர். இதில் அர்த்தம் என்னன்னா, வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ வில் ஹாவ் வாக் பை 8 AM டுமாரோ. அதாவது 8 மணிக்கு நான் நடந்து முடிஞ்சிருப்பேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஷீ வில் ஹாவ் ஸ்டடிட் பை ஈவினிங். ஹீ வில் ஹாவ் லிவ்ட் இன் ஹைதராபாத் பை 2027. தே வில் ஹாவ் ஒர்க்டு பை டுமாரோ. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே வந்து இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட்னா என்னது? ஹி, ஷி, இட், தே, ஐ, யூ. வில் ஹாவ் பிளஸ் வேர்போட V3 ஃபார்ம். வேர்போட V3 ஃபார்ம்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. வாக், வாக்டு, வாக்டு. டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த டென்ஸுக்கு உங்களோட ஒரு ஹோம்ஒர்க் என்னவா இருக்கும்னா, எல்லா வேர்போட ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, அதோட V3 ஃபார்மை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் that will be ongoing for a period of time and will be continuing up to a specific point of time in future அப்படிங்கிறத இதோட டெஃபினிஷன். இதில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த டெஃபினிஷன். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ வில் ஹவ் பீன் வாக்கிங் ஃபார் an hour by 7 AM. ஸோ நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நான் 1 மணி நேரமாக நடந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். He will have been living in Hyderabad for 5 years by 2027. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் இந்த கண்டினியூஸ் டென்ஸ் வருதோ அங்கெல்லாம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இங்கே சப்ஜெக்ட்னா என்னது? ஹி, ஷி, இட், தே, யூ, ஐ. அதோட வில் ஹாவ் பீன், அதோட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லேயே வந்து 4 வகையான டென்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த டென்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த டென்ஸ் பார்க்குறப்ப அது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அந்த குழப்பத்தை போக்கணும்னா நீங்கள் எல்லா டென்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா அது ஒரு ப்ராப்பராக மைண்டில் போய் செட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து அந்த 4 டென்ஸையுமே வந்து அதுலேருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் வாக் டுமாரோ. அதாவது ஃபியூச்சரில் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம், ஒரு பிளானோ, ஒரு ப்ராமிஸோ, இல்லைனா ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு கணிப்பு, இதெல்லாமே வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வந்துடும். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ஃபியூச்சரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். ஃபியூச்சரில் இந்த டைமில் நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் கண்டினியூஸ் வருதோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வில் பி வாக்கிங் டுமாரோ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த டைமுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நான் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறத இதோட டெஃபினேஷனு. ஸோ இங்கே பாருங்க, ஐ வில் ஹாவ் வாக் பை 7 AM டுமாரோ. நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ள நான் நடந்து முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் P3 ஃபார்ம். அடுத்து பார்க்க போகிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த ஆக்ஷன் வந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் பீன் வாக்கிங் ஃபார் an hour by 7 AM. அதாவது நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், 7 மணி ஆனால் நான் வந்து 1 மணி நேரமாக நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.